பார்க்கல ஐயா மாரே கை தட்டுக்க பார்க்கலாம் அதான் ஐயா அடி பார்க்கலாம் ஆதி சக்தி அன்னை சக்தி கோடி சக்தியாகி ஆயிரத்தெட்டில் அலைகடற்குள்ளே ஐயா வைகுண்டமாகி ஆதி சக்தி அன்னை சக்தி கோடி சக்தியாகி ஆயிரத்தெட்டில் அலைகடற்குள்ளே ஐயா வைகுண்டமாகி அங்கார கலியை மாய்க்க வந்தாரே ஓங்காரமாக ஓங்கி நின்றாரே பாங்கான சான்றோரின் பாவங்கள் தீர்த்தாரே ஆதி சக்தி அன்னை சக்தி ஜோதி சக்தியாகி ஆயிரத்தெட்டில் அலைகடற்குள்ளே ஐயா வைகுண்டமாகி காற்றாகி வந்தாரே கனலாகி நின்றாரே வைகுண்ட சாமி ஐயா நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் இறையாகி காத்திடும் சாமி ஐயா மங்கள மாசியில் அவதரித்தார் சிங்கார சாமி ரோட்டில் அவர் அமர்ந்தார் மங்கள மாசியில் அவதரித்தார் சிங்கார சாமி ரோட்டில் அவர் அமர்ந்தார் சங்கு மணி முழங்க சாந்தோர் கருள் கொடுக்க வாரார் வைகுண்டமே செண்டை மூதல் சொலிக்க எங்கும் ஒளிவரவ மாறார் வைகுண்டமே உலகை காட்டிட துச்சென பூமி வந்த மனதில் மகிமை ஏற்றிட பதியமர்ந்த ஆதி சக்தி அன்னை சக்தி ஜோதி சக்தியாகி ஆயிரத்தெட்டில் அலைகடற்குள்ளே ஐயா வைகுண்டமாகி என்னாச்சு வந்தவரை வாழ வைத்து வம்புகளை கேடருக்கும் வைகுண்ட சாமி ஐயா நவமாகத்தான் இருந்து தண்ணீரும் மண் கொடுத்து தான் இருந்து காப்பாரையா தீண்டாமை வேறொருக்கு வந்தாரையா தினந்தோறும் திருநாளை கண்டாரையா கண்டார வடிவாகி வந்தாரையா சண்டாள கலிநீசம் வந்தாரையா காணிக்கை காவடியும் மாணிக்கநாதனுக்கு வேண்டாம் என்றாரையா ஆணி பொன்னேடையிலே வந்தார தொட்டிலே அமரும் சாமி அம்மா அன்பாலே அகிலத்தை ஆள வந்த சாமி அம்மா வம்பான களிமாய்க்கும் வைகுண்ட சாமி அம்மா ஆதி சக்தி அன்னை சக்தி ஜோதி சக்தியாகி ஆயிரத்தெட்டில் அலைகடற்குள்ளே ஐயா வைகுண்டமாகி ஆதி சக்தி அன்னை சக்தி ஜோதி சக்தியாகி ஆயிரத்தெட்டில் அலைகடற்குள்ளே ஐயா வைகுண்டமாகி அங்கார கலியை மாய்க்க வந்தாரே ஓங்காரமாக ஓங்கி நின்றாரே பாங்கார சான்றோரின் பாவங்கள் தீர்த்தாரே ஆதி சக்தி அன்னை சக்தி ஜோதி சக்தியாகி ஆயிரத்தெட்டில் அலைகடற்குள்ளே ஐயா வைகுண்டமாகி ஆதி
ஆதி பரம்பொருள் அவனே அனைத்துமாக அம்மையாக அப்பனாக அனைத்துமாக இருக்கிற பெருமாள் தான் இந்த கலியுகத்திலே. எது கலி? ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அசுரன் பிறக்கிறான். அந்த அசுரன் அந்த யுகத்திலே முழு வில்லனாக மாறுகிறான் இல்லையா? ஆமா, சூரன் சிங்கமுக சூரன் பெரிய தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தினான். கந்த பெருமான் வீரபாகுவை அனுப்பி புத்தி சொன்னான். கேட்டானா? கேட்கலையே. கேடு வரும்போது ஒருத்தனும் கேட்க மாட்டான். கேட்க மாட்டான். நிம்மதி இல்லைங்கிறது ஓகே பண்ணிட்டீங்க, அதுக்கிட்ட எல்லாரும் சோகமா இருக்கப்படாது. நிம்மதி நாம தான் தேடணும், அது தானா வராது. ஆமா, ஓடி போனா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சிரிக்கிற மனிதனுக்கு என்னைக்குமே நிம்மதி தான். ஆமா, போனதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒண்ணுமே நடக்கும் இல்லையா? நமக்கும் கீழே இருப்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. சரிதானே? ஆமா, நமக்கு கீழே ஆமா 10 விரல் வச்சு சோம்பேறிக்காரன் விரலே இல்லாதவனை பார்த்து திருப்தி பட்டுக்கோ. பாருங்க, அதை பார்க்க 2 கால் இருந்தும் ஐயோ வேலையிலே இருக்கவும் ஒத்த காலில் ஓடுறவனை பார்த்து திருப்தி பட்டுக்கோ. ஆமா, உனக்கு கீழே கோடி பேர் இருக்கான், அதை நினைச்சா தாத்தா நிம்மதி தானா வரும். அதுலயும் வாலிப பிள்ளைங்க கை தூக்காம இருக்கு பாருங்க. உங்களுக்கு என்னம்மா கவலை? என்ன அம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்ன அம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்ன அம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்ன அம்மா இப்படி பண்றீங்களே. எப்படி என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா. அதுக்கு அடியா? அதுக்கு இல்லாம கவலையா இருப்பாங்க. எதை கொண்டு வந்தோம்? நாம வரும்போது எல்லாத்தையும் கொண்டுகிட்டா வந்தோம். இடையில கிடைச்சு காது குத்துனது இடையில, கம்மல் போட்டது இடையில, 3 ஓட்ட போட்டது இடையில, அங்கங்கெல்லாம் கொண்டு இடையில. இதெல்லாம் போகும்போது வருமா? வராது. கிழவி ஆவி இவ்வளவு பாம்பளத்தோட செத்து போன ஒரு கிழவியே அப்படியே சுடுகாட்டுக்கு கொண்டு போறாங்க. 4 பொம்பளை பிள்ளைங்க பின்னால போகுது புலிவாசலுக்கு. நான் கேட்டேன், சுடுகாட்டுக்கு பொம்பளை போக மாட்டாங்களே, நீங்க போறீங்களேன்னு. ஏன் கூட பந்த சொக்கார மாதிரி 3 பேர் போறான். அவனும் அதை காதல கிடக்கலாம் அத்துட்டு போயிடுவான் இல்லையா? பாம்படத்தை அம்மைக்கு சொத்து பொட்ட பிள்ளைகளுக்கு நான் அதுக்கு தான் போறேன். அப்ப அவளுக்கு கொல்லி வைக்க போகல, கொல்லி வைக்கிறது மாதிரி போயிட்டு அத்தனையும் புடுங்கிறதுக்கு போகுது. சரி, குளிக்கிறதுல போற கொண்டுட்டு போட்டான். அந்த நம்பிக்கையில பத்தியா போறதான் போறான். அவ பட்டு கம்மலையும் காத்துக்கு அத்துட்டு போயிடுவோம். பாம்படம் போயிடக்கூடாது. அதுல ஒரு கதை. மோதிரத்தை இழுத்து பார்த்தா வரல. உடனே பக்கத்துல இருந்து வெட்டியாஞ்சிலாம் மோதிரம் வரலையாக்கும். மோகம் குறைஞ்சாலும் அந்த வரல வெடிச்சு ஒடி இல்ல. அப்ப வெட்டி. ஆமா, கொலைகேசி என்கிறது சுடுகாட்டுல. ஆக மனுஷனுக்கு பணத்து மேல எவ்வளவு ஆசை இருக்குது, நகை மேல எவ்வளவு ஆசை இருக்கிறது. வாழ்க்கையிலே ஐயா சொன்னாரே, ஆசை எது உங்களுக்கு இருக்குதடா, கோபம் அது உங்களுக்கு சொல்லும் வேலா இருக்குதடா. ஆதி நாராயணனுடைய அற்புதத்தை இந்த மேடையிலே பாடுகின்ற பொழுது யாருடைய மனதிலும் கவலை இருக்கக்கூடாது. உன்னுடைய கவலைகளை களைவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி, உன்னுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. நீ கடன் தொல்லையிலிருந்து விடுபடணும், நோயிலிருந்து விடுபடணும். ஆமா, மாத்திரை மருந்து தினமும் தின்னுகிட்டு இருக்கேனே, எனக்கு வேண்டது கிடைக்காதா அன்னு வேதனையோடு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வினால் உனக்கு அற்புதம் கிடைக்க வேண்டும். அதனால் சொல்கிறேன், நம்பி பிடித்திடும் ஐயா சிவ சிவ அரகரா. வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஏன் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை தான் இருந்துட்டு. ஆமா, அப்ப பிரச்சனையே பார்த்துட்டு மனுஷன் பிரச்சனையில வாழ்ந்து பிரச்சனையில இருந்து பிரச்சனையா பிரச்சனைக்கு பிரச்சனை ஒரு காரணமாயிட்டு. அதனால எதையுமே நினைக்காது. ஆமா, பகவான் சொன்னதே நினைச்சுக்கோ. எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு? இன்று உன்னிடம் இருப்பது நாளை இன்னொருடம் நிச்சயமாக தானே. இன்னைக்கு ராமத்த பிள்ளை, நாளைக்கு இன்னொரு பொண்டாட்டி. கண்டிப்பா முடிஞ்சு சீன் முடிஞ்சு போச்சு. போகும்போது நம்ம கூட வருமா? வராது. யாராவது வருவாங்களா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. இன்னைக்கு சாமியார் முழுக்க சினிமா பாட்டிலே பிறக்கிறான்னு பாக்குறா? தத்துவம் ஐயா. ஏன்னா நீதான் நிம்மதியில இருந்தியே. அதான் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. இன்னைக்கு வீதிக்கு கூட வரமாட்டேங்க. கண்டிப்பா. ஆமா, நேரு வீட்டுக்காரன் செத்து போனா அந்த கொட்டிட்டு பாங்க, சமத்தை கொண்டு மணலி போடுங்க. நீ பொண்டாட்டி இல்லையா? அவனை விட்டு பிரிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. சொல்லுங்க.
அப்ப தாலி அதான் அறுத்து எறிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. ஓ அது போச்சா? தாலி காலி. புருஷன் ஆமா புருஷன் தான், புருஷன் பெரிய புருஷன் கிடைச்சாத புருஷன் முடிஞ்சு. இதுக்காவது வந்தாளா? கிடையாது. காடு வர பிள்ளைங்க அதுவும் இப்ப இல்ல. டேய் அப்பா செத்து 2 நாள் ஆச்சே, ஐ டிக்கெட் கிடைக்கலனே, இங்க வேலை லீவும் கிடைக்கலனே, நீங்க என்ன பண்றீங்க வசமா முடிச்சிருங்க. முடிச்சிருங்க. புள்ள ஆம்பளை புள்ள பெத்ததே இவன் விழுந்த உடனே தூக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்திய தேசத்திலே ஒரு நம்பிக்கை. ஆமா. ஆனா விழுந்து கிடந்த தந்தையின் முகத்தை கூட பார்க்காத ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய எதிர்காலத்தின் மீது கருணை வைத்திருக்காத தவிர இத்தனை நாள் ஆமா தூக்கி தோல்ல போட்டு அவளாவது 10 மாசம் வயிற்றுல தான் சுமந்தா, இவன் தோல்லையும் மார்லையும் போட்டு சுமந்து சுமந்து படிக்க வச்சு அமெரிக்கா அனுப்புறதுக்கு காரணமான தகப்பன் சத்தத்துக்கு வர முடியலன்னா அந்த படிப்பதற்கு அந்த சம்பாத்தியதற்கு அந்த வாழ்க்கை தான் எதற்கு ஐயா? என்னையா பிள்ளை பிடிச்சிருந்தா கை தட்டுங்க. இது கேள்விதானே? ஆமா. அந்த புள்ள இருந்ததுக்கு தேவையில்லையே. எங்க முறுக்கு முருகனை காணல, கோவத்துல போயிட்டாரு. நிலைமைய பாருதாயி. ஒரு அப்பனுக்கு அதுதானே உயர்வு. நம்ம பிள்ளை பத்தோனே எனக்கு கொல்லி போட பிள்ளை அப்படித்தானே சொல்றோம். ஆமா. அதுக்கு கூட வர முடியல, நான் எங்க கொண்டு போறது? என்ன பிள்ளை வாழ்க்கை பத்தியா இப்ப தெரிஞ்சுதா? தென்னைய பத்தா இளநீரு, புள்ளைய பத்தா கண்ணீரு, வெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனசே கல்லம்மா. நிலைமை புரிஞ்சுதா? ஆமா. அதனால நிம்மதிங்கிறத விடுங்க, முட்டு கட்டுறத விடுங்க, சமணம் போட்டு உட்காருங்க. ஏன் தங்கச்சி பாருங்க முட்டு கட்டாதீங்க. ஆமா சமணம் போட்டு உட்காருங்க, கலகல பாருங்க. எங்க கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம். நீ அடி 1 2 3 4.
உண்டு கையா உண்டு எல்லாரும் கை தட்டலாமே. உலகத்துக்குள்ளே ஐயா சொன்னாரே அரகேரா என்ற சொல்லை கரையேரா பாவி நீசன் அறியவும் மாட்டான் ஐயோ சிவனே ஐயா. சிவசிவா என்ற சொல்லி அவகேட நீசருக்கு தெரியவும் மாட்டான் ஐயோ சிவனே ஐயா. அரகரா சிவசிவா என்ற அருளாமத்தை இந்த உலகத்துக்குள்ளே கலிப்பாவிகள் அறிய மாட்டார்கள். அதை அறிந்தவருக்கு தான் எல்லா சிறப்பும் கிடைக்கும். ஐயா சொன்னாரா தெரிந்தோ தெரிந்திடுங்கோ தெரிந்திடுங்கோ திரைகளோ முன்னே பணிந்தோ பணிந்திடுங்கோ மக்கா பணிந்திடுங்கோ ஐயா வாரம்பாடி முன்னே. இந்த உலகத்துக்குள்ளே நாராயணன் 10வது அவதாரமாக வடிவெடுத்து வருவதற்கு காரணம் நாம் யார்? அவருடைய பிள்ளை ஆதாமை படைத்து ஆதாமுடைய இடது விழா எலும்பை எடுத்து ஏவாளை படைத்தார். அதன் மூலம் இந்த உலகத்திலே ஜனனம் வந்தது என்று வில்லியம் சொல்கிறார். ஆமா, ஆனால் நாராயணன் நமக்கு தந்த அகில திரட்டுப்படி சொல்கிறார் நீங்கள் சாதாரண பிள்ளை அல்ல, 33 கோடி தேவர்கள் இந்த பூமியிலே சான்றோர்களாக வடிவெடுத்து வந்திருக்கிறீர்கள். அதனால்தான் என் அப்பன் நாராயணன் அந்த அற்புத வரலாற்றை நமக்கு சொன்னாரே. யுகா யுகங்கள் தோறும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். நாம் எல்லோரும் சான்றோர்கள் கலியுகத்திலே பிறந்திருக்கிறோம். நம் மனதிலே கலி என்ற நீசனானவன் குடிகொண்டிருக்கிறார். உருவமில்லாத அருமையாக வந்திருக்கிறார். ஆசை, கோபம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த 6 அவகுணம் எவனிடம் இருக்கிறதோ அவன் கலியன். ஆசையே இல்லாதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். என் மனசுல ஆசையே கிடையாதுங்கிறவங்க கை தூக்குங்க. இப்ப எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆமா இருக்கு இருக்கு. என்ன ஆசை இருக்கு? ஆமாண்டல்லத்தா நான் சாமி கிட்ட வாதாடுவேன். வாதாடி வந்தவர்க்கு வழக்கறுத்து வைப்பேனடா, நீரோடி போக வேண்டாம் என் மகனே கண்மணியே. வாதாடி வந்தவருக்கு வழக்கறுத்து வைப்பேன் என்று பகவான் சொன்னாரே. அப்ப வாதாடுறோம்ல, நான் வாதாடுகிறேன். நீ கேளு என்ன வேணும் என்ன வேணும். சொன்னல்ல அத்தா, சின்ன பிள்ளை தானே, உன் ஆசையை சொல்லு, சும்மா சொல்லு. இது கச்சேரியே கிடையாது மக்களே. மக்களோடு மக்கள். நான் எந்திரிச்சு போறேன் தம்பி. துராபுரியே ஆமாந்து 1 மணிக்கூர் கூட அவலியே. சொல்லு என்ன ஆசை இருக்கு? நல்லா படிக்கணும் ஆசை இல்லையே. லட்சியம், கனவு. நாம இப்படி வரணும், கலெக்டரா வரணும், ஆமா ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டரா வரணும். இதெல்லாம் லட்சியம். கண்டிப்பாக இது ஆசை அல்ல. உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டிலே எழுந்திருக்கிறாய் நீ. இது மனிதனாக பிறந்தவன் அனைவரும் வைக்கிற லட்சிய குறி. ஒரு ஓட்டப்பந்தயம்னா இத்தனை கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்கிறான். அதுதான். அதுபோல நீ படிச்சு பெரிய ஆளா வரணும், அது உன்னுடைய ஆசை. அது ஆசை என்று நினைக்காதே. ஆசை எது உங்களுக்கு இருக்குதடா. இத்தனை பேர் படுத்து, இத்தனை பேர் ஐயா கச்சேரி கடற்கடனை கை தட்டும் போது படுத்து உறங்கணும் தெரியுமா? ஆமா, இது பேராசை. ஓஹோ, இப்ப திடீர்னு ஒரு பாம்பு வந்துச்சுன்னு வைகி, முதல்ல அந்த ஆளை எந்திரிச்சு கூட்டுக்கு ஓடும். ஆமா, உடம்பா வராதா? நிலைமை எங்க இருக்கு? இந்த கூட்டத்துக்குள்ள உறங்கப்படாது. இது பேராசை. அடுத்து உங்களோட சேர்ந்து ஒத்து போன மக்களே, அதுதான் ஐயா நமக்கு தந்த அற்புதம். அந்த அற்புதத்தை உணர்ந்தவருக்கு தான் தெரியும். அதனால்தான் ஐயா சொன்னார், அறிந்தோ அறிந்திடுங்கோ அறிந்திடுங்கோ அயலோடி போகும் முன்னே. இது ஆசை இல்ல. சொந்தமா வீடு வாங்கணும், ஆமா சொந்தமா கார் வாங்கணும், ஆமா இதெல்லாம் மனிதனுக்கு தேவை. தேவை. இங்க இருந்து திருநெல்வேலி போனா இனி பஸ் ஏறி போறதுக்கு டைமுக்கு போக முடியுதா என்ன? அதுவும் பஸ் ஒழுங்கா வருதா என்ன? திடீர்னு டாஸ்மார்க் முடிஞ்சு பஸ் போட்டு எரிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா. இப்ப குடிக்க போறவங்க தாண்டா ஏக மரியாதை. என்ன போலீஸ்கார் பாதுகாப்பு பலமா இருக்கா?
நான் போலீஸ்கார் நான் அப்படி பார்த்துருக்கேன். நான் உள்ள போய் குடிக்க போறேன். இவனை என்ன கலத்தி கரைஞ்சிருப்பாங்க. ஓ அதுக்கு இப்ப போலீஸ்காரங்க வேலையை பத்தியால ஐயா குப்பி குடிக்க போறதுக்கு அப்படியே நிக்கிற. ஒரு காலத்தை குடிச்சுட்டா ஊதி போட்டு பலார் அடிச்சு தூக்கிட்டு போகணும். இப்ப நிலைமை எங்க போச்சு பத்தியா? அவன் போலீஸ் 4 போலீஸ் காவல் நிக்கு. இவன் உள்ள போய் ஹாய் மாப்ள கட்டிங் போடுறான் போய் நிக்கிறான். இப்ப தெரியுதா ஐயா சொன்ன காலம்? சங்க கூட்டம் இல்லை அம்மா ரச கூட்டம் இக்கலியில் சொந்தன் மொழி என்னறியாம போடுகிறார் இக்கலியில். என் அன்பு மக்களே, அதனாலே இதெல்லாம் ஆசைன்னு நினைக்காத. ஒவ்வொரு மனிதனா பிறந்தா அவனுடைய தேவைகள். அவன் 4 பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும், நல்லா இருக்கணும், நகை நட்டு வேணும், கல்யாணம் பண்ணி பொம்பளை கை நிறைய அடிக்கிட்டு போனா அதெல்லாம் தேவைதானே தாயே? ஆனா தேவை ஒரு 10 பவுன் இருந்தா தேவை. 100 பவுன் கழுத்துல போடணும் அது ஆசை. அப்படியா? கார் வாங்கணும் அது தேவைதான். ஆனா அடுத்தவன் கார்ல போகும்போது ஏ அம்மான்னு எங்குறே, இது பொறாம. என்ன பைக் வாங்கிருக்கியோ அதோட ஜோலி முடிச்சு போச்சு. எந்த ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் பேசும்போது மூச்சு விட்டுட்டான்னு வை, அது சுனாமியை விட மோசம். பெருமூச்சு விடுவாங்க. ஆமா, அதுதான் வாழ்க்கையிலே மந்திரத்துல செத்தவனை விட இப்படி சுனாமியில செத்தவன் தான் நிறைய. ஆண் இருமனது காத்து சுனாமியா போய் அவனை உருட்டி தள்ளி சோதிய முடிச்சு. எத்தனை பேருக்கு தெரியுமா? ஆமா, கல்யாணம் பண்ணிருக்கியோ இல்ல முந்தைய முடிஞ்சு போச்சு. அப்ப இதவன் பொண்டாட்டியோ நல்லாதான் இருக்கா. இது என்னது வைரமா? ஆமா பாட்டி பெரியவா நீ வாழ்த்தா நல்லா இருப்பா. நல்லா கிழவி என்ன அந்த சத்தத்தை பார்த்துக்கணும். அது அடி சொல்லி பாருங்க, அடி வயர்ல இருந்து வரும் ஒரு சோகம் கிடைக்கும். சொல்லுங்க பாப்போம். நீங்க சத்தம் போடுறீங்க, அப்புறம் நான் செத்து போவேன். நானும் சும்மா ஒரு சொல்லுக்கு வந்து ஒரு சத்தம் போட்டு பாக்குறது. அவ சொல்லுவா, அவ கிளைய சொல்ல கிடைச்சாலும் கிடைக்கணும், இப்படி ஒருதுன்னு கிடைக்கணும். அன்னைக்கு மூக்கு பிடிச்சி கிடந்த பையன். ஆமா, அவனுக்கு பொண்ணை பத்தியோ கழுத்து நிறைய நகை பாத்தியா. எதுக்கும் ஒரு குறிப்பிட்டு வரணும். எனக்கு ஒரு பேர் இருக்கானே, அவ்வளவுதான். ரூமுக்கு போனவா கட்டில இருந்து கிழந்து மூக்கடி அடிச்சு செத்தே போனா. சித்தம் முடிஞ்சா? ஆமா, அந்த ஏக்கம் எங்க மீனுக்கு பத்தியா பாதிப்பு தான். இப்ப தெரியுதா? சங்க கூட்டம் இல்லை அப்பா ரச கூட்டம் இக்கலியில் மொழி என்றறியாம போடுகிறார் இக்கலியில். அதனால இந்த நிகழ்வை கேட்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நெஞ்சு நிறைய ஆனந்தம். அடிக்கிற அடியில வரண்ட மக்கள் அப்படி ஒண்ணு போல ஐயோடியா. எல்லாரும் ஓகே. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. நீ ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. எல்லாரும் கையை தூக்கி தட்டுப்பா. நாடி வந்தோர் குறை தீர்க்க ஓடிவா ஐயா, உன்னை தேடி வந்தோர் வினை தீர்க்க ஓடிவா ஐயா. அம்பலங்கள் மாற்றிடவே ஓடிவா ஐயா, மனசஞ்சலங்கள் போக்கிடவே ஆடிவா ஐயா. சொல்லாத களிமாய்க்க ஓடிவா ஐயா, பொன்னான வைகுண்டமே ஓடிவா ஐயா. அண்ணாரே வினை தீர்க்க ஓடிவா ஐயா, கண்ணான வைகுண்டமே ஆடிவா ஐயா. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. நீ ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. சுண்டல் போறோம் கீழே வைங்க, கையை தட்டுக்காதா. சுண்டலை கீழே வைங்க. இந்த பாட்டு முடிஞ்சு கொடுப்பேன் ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. அத கீழே வைங்க. கிடைச்சு போச்சுன்னு தின்னாச்சு. கை கழுவு, கையை கழுவுறதுக்கு என்னது முடிஞ்சு சீன் முடிஞ்சு.
நாக்க விட வேற இடம் இருக்கா? வேற இடம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அதனால இப்ப கையை தட்டுவோம். அப்புறம் கீழே வைங்க. ஒண்ணு போல கட்டுக்குதுங்க. தட்ட சாமி வரேன்டா பக்கம் கூப்பிடத்தா. ஓடி வா ஐயா நீ ஓடி வா ஐயா உலகளந்த நாயகனே ஓடி வா ஐயா நீ ஆடி வா ஐயா நடமாடி வா ஐயா ஆனந்த தண்டமே ஆடி வா ஐயா. ஐயாடியா ஒண்ணு போல என்னாச்சு? மதன வரோம் வேண்டுகிறோம் மனமே பதி நாதா மடி நிறைய தந்தருளும் மாயவனே ஐயா கவலையெல்லாம் வாழ்வு தர வைகுண்டமே வாரும் கருணை மனம் தான் இறங்கி கண்ணுடனே காரும். தேவாதி தேவனுக்கு மூத்தவரே ஐயா நவார பாடுகிறோம் நாரணரே வாரும் நாட்டுக்கு பெரியவரே நாரணரே ஐயா பாட்டுக்கு தான் இறங்கி பதி நோக்கி வாரும். ஓடி வா ஐயா நீ ஓடி வா ஐயா உலகளந்த நாயகனே ஓடி வா ஐயா நீ ஆடி வா ஐயா நடமாடி வா ஐயா ஆனந்த தண்டவமே ஆடி வா ஐயா. கைய காணல எல்லாரும் கைய மேல வந்து எல்லாரும் கையா ஒண்ணு போல ஐயா அப்படியா இன்னும் கொஞ்சம் வேலையில்லா பிள்ளைகளின் வேதனைய தீரும் மாலை வரோம் வேண்டுகோளிக்க வாரும் வினை திங்கிடவே பெரியவரே வாரும் துள்ளி வரும் குதிரை ஏறி தூயவரே வாரும். பிச்சி ஜடையுடனே ஓடி வாரும் ஐயா பிச்சி துளசியோடு ஆடி வாரும் ஐயா உச்சிக்கரகங்களை ஒட்ட வரும் ஐயா பதி பிடித்திடுவோம் ஆடி வாரும் ஐயா. ஓடி வா ஐயா நீ ஓடி வா ஐயா உலகளந்த நாயகனே ஓடி வா ஐயா நீ ஆடி வா ஐயா நடமாடி வா ஐயா ஆனந்த தண்டவமே ஆடி வா ஐயா. நல்ல கை தட்டுங்க மக்கா. ஏன் இராத்தா பஞ்சாயத்து பண்ற ஆளவர் சாமி ஆடுவது. மாரிமலை பொழிய வைக்க மாயவரே வாரும் மக்கள் பஞ்சம் தீர்த்திடவே மனதிறங்கி காரும் நாடுமனை வீடு காக்க மாதவமே வாரும் நாடு விட்டு நாடு போன நல்லவரை காரும். கொலைவரிகள் கூடி போச்சு ஐயா அத்தனையும் மறுத்தறிய ஆண்டவனே வாரும் அனிமன வருகுதுன்னு சொன்னவரை வாரும் அனிமன முன்கிடாமல் ஆதவனை காரும். ஓடி வா ஐயா நீ ஓடி வா ஐயா உலகளந்த நாயகனே ஓடி வா ஐயா நீ ஆடி வா ஐயா நடமாடி வா ஐயா ஆனந்த தண்டவமே ஆடி வா ஐயா. சாதி மத வேதத்தாலே சாகுதையா பூமி நீதி கெட்ட உள்ளங்களை மாத்திடணும் சாமி பசுபண போதையிலே கண்மயங்குதையா பசுக்களி நீசகளை கருவறைக்க வாரும். குருக்கள் பெருகி போச்சு ஐயா அமை வேத சான்றோரை காத்திடவே வாரும் சேர்த்து கும்பிடுறோம் கருணை உள்ளனாரா சேர்த்து வாழ வைக்க ஓடி வாரும் ஐயா. ஓடி வா ஐயா நீ ஓடி வா ஐயா உலகளந்த நாயகனே ஓடி வா ஐயா நீ ஆடி வா ஐயா நடமாடி வா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடி வா ஐயா. ஐயோடியா கை வலிக்கவே கூடாது கட்டிக்கிட்டே இரு. தங்குமணி தான் முழங்க சாமியே நீர் வாரும் சிங்காசனம் தானமர சிக்கிரமே வாரும் அங்காத பதிகள் தந்த மாதவமே ஐயா ஒங்கார கலிகளிக்க ஓடி வாரும் ஐயா. திருமுடியை தந்தவரே ஐயா எங்கள் குலம் தலைக்க வந்தவரே வாரும் சந்தன மேடை உண்டு சாமி கோப்பு ஐயா சங்கடமி தருள சாமி ஏறி வாரும். ஓடி வா ஐயா நீ ஓடி வா ஐயா உலகளந்த நாயகனே ஓடி வா ஐயா நீ ஆடி வா ஐயா நடமாடி வா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடி வா ஐயா. ஓடி வா ஐயா நீ ஓடி வா ஐயா உலகளந்த நாயகனே ஓடி வா ஐயா ஆடி வா ஐயா நடமாடி வா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடி வா ஐயா. நல்ல கை தட்டுங்க பார்க்கல எல்லாரும் கொண்டு போல. ஐயோடியா ஆடுதடா ஒரு பம்பரண்டா அதை அமர்த்து வல்லார் யாரும் உண்டோ பப்பு செடி குள்ளிருந்து பாம்பு படம் விதித்து ஆடுதடா
முச்சந்திக்குள் உள்ளிருந்து உச்சம்பட்டு வருகுதடா அது ஒத்தி நாடிருந்ததடா உடி கெடுக்கும் பாம்பு விசா இன்றைக்கு உலகம் போகிற போக்கிலே தெய்வீகம் மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். அதான் பக்தியுள்ள பிள்ளைகள் தான் பிழைக்க முடியும். பக்தி இல்லை என்றால் மனதிலே அமைதி கிடைக்காது. அமைதி இல்லை என்றால் கோபம், குரோதம், மோகம், மதம் என்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். இந்த எண்ணங்கள் உருவாகாமல் நாம் பணிந்திருக்க வேண்டும் என்றால் ஆன்மீகம் நம்முடைய உள்ளத்தில் வேண்டும். பக்தி இருக்கும், பணிவு வேண்டும். இன்னைக்கு நடக்கிறதா நாட்டில் எங்க பார்த்தாலும் இருக்கிறதா இல்லை. நாம என்ன சாதாரண பிள்ளைகளையா யோசிச்சு பாருங்க. ஐயா சொன்னார சங்க கூட்டம் இல்லை அப்பா உலகம் முழுக்க இன்று கலி, எங்க பார்த்தாலும் கலி. பொதுவா இந்து மதத்தை ஏசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. ஆமா, நம்முடைய மதத்தை கேவலப்படுத்துவதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அரசியல்வாதியா இருக்கட்டும், சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், எல்லாரும் வாயில பேசுறது நம்ம தர்மத்தை தான், இந்து மதத்தை தான் குறைச்சு பேசுறது. அதான் ஐயா, மற்ற மதங்களை யாரும் தொடுறதில்லை. என்ன தொட்டா வெட்டிடுவான் இல்லையா? ஆமா, 20 பொம்பளைய கூட்டு ஒரு கிழவர் மேடையில ஏத்தி தாலி இறக்கிற போராட்டம் நடத்துறோம். மெட்ராஸ்ல இருந்தவங்க பார்த்திருப்பீங்களே, 20 பொம்மநாட்டிய மேடையில ஏத்தி தாலி பெண்களுக்கு அடிமை. ஏற்கனவே சண்டையில இருக்கத்தான் செய்யும், அது வேற. ஆமா, அது வீட்டுக்குள்ள. ஆமா, வீட்டுக்குள்ள சண்டை போட்டு எத்தனை பொம்பளை தாலி அறுத்து போட்டு போயிருக்கா. ஆமா, தாலியா தாலி 1.5 முழ கயிறு போட்டது தாலியா என்ன கிடக்கு வச்சுக்க கொண்டு போ அண்ணா. அத்துட்டு போன பொம்பளை நிறைய இருக்கு. ஆமா ஐயா, அது வேற. ஆனா இவன் மேடையில வச்சே காட்டுறான். இந்த நிலை எங்க போகிறது? வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கு? பெண் பெண்ணாக இல்லை, ஆண் ஆணாக இல்லை. இது கலியுகத்தில் இருக்கிறது. ஐயா சொன்னதே தட்சணா பூமியிலே தேசபர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருகும் நிசத்துக்கு அடையாளம் சொல்லுகிறேன் கேளுங்கப்பா சுத்தமுள்ள சான்றோரே. பூமியிலே ஒருவருக்கு பொருந்தி மிக வாழுதடா. சுவாமி வேதம் தான் மறந்து சுழல் வேதம் உண்டாகும். அந்த நட்சத்திரம் உதிரும் நடக்கும் வழி குறுகும். பொய்ச்சேத்தீர குருக்கள் பூமிதனில் மேலிடுவார். கிணறு பாழாகும், கீழூற்று பொய்யாகும். கிணறு வருத்தலவோ எங்குவாறு நல்மனுக்கள். அந்த வடகடலும் அழிகிறது. அன்பு மக்களே, இந்த உலகத்திலே ஐயா சொன்னது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. வட கடலும் அழிகிறதே, வானம் இடிகிறதா? வானம் இடியுமா? ஆமா, வாகத்திலிருந்து அப்பப்ப என்னதோ இடிச்சு விழுது. ஆமா, எரிகல் எல்லாம் விழுது. ஏரோப்ளேன்ல மேல போனா கீழே வரமாட்டாங்க. ஆமா, காண மாட்டாங்க. காணவே இல்லை. ஆகாயத்தோட போன பிளைட் நிறைய, போன பிளைட்ட காணல. ஆமா, உண்மையிலே பையமார் நல்ல பையமார். என்ன எவ்வளவு அழகா அந்த கேசரி வைக்க பாருங்க. உண்மையிலே பிள்ளைங்க பக்குவம் சாப்பிடுங்க. என்னையா இன்னைக்குதான் வைக்கிறாங்களா? உண்மையிலே இந்த பையமாருக்கு கிடைக்கிற பொண்டாட்டி மாதிரி கொடுத்து வச்சவா. என்ன அப்படி நல்ல பக்குவமா சமையல் பண்ணி பக்குவமா கொடுப்பாங்க போல தெரியும். அப்படி இருக்கணும் ஐயா. கொடுங்க ஐயா, கொடுங்க, நல்லா சாப்பிடுங்க. உனக்கு கிடைச்சா உனக்கு கிடைச்சா யாரு திங்க விடுவா? யாரு தின்ன விடுவாங்க? வாங்கினோட கீழே வை. என்னாச்சு? வாங்கி கீழே வச்சேன், அவ்வளவுதான். நான் தான் சாப்பிடலையா? அப்புறம் உங்களுக்கு என்ன? கொதி பிடிக்க என் கையில மைக்க தந்துக்கிட்டு இப்படி நீங்க சுண்டலை வச்சு திங்குறீங்களே. சாப்பிடுங்க. என்ன கொடுங்க தம்பி, கொடுங்க நிறைய.